வணக்கம் உறவுகளே, உங்கள் மக்கள் டைலர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பள்ளி சீருடையுடைய கோட்டு, ஒரு சாதாரண கோட்டை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பள்ளி சீருடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம காஜா பட்டி பட்டன் பட்டிக்காக விட்டுருப்போம். அதை நல்லா கீறிட்டு நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் அந்த கீழேயும் ஒரு படிமான தையல், அது பாருங்கள், இது போல் கீறிக்குங்க. இது போல் கீறிட்டு கீழேயும் மேலேயும் ஒரு படிமான தையல் நீட்டாக போட்டுக்குங்க. ஏன்னா அதை மடித்து தைக்கிறதுக்கு முன்னே அந்த மாதிரி போட்டால் நல்லா மடிஞ்சு நிற்கும். பாருங்கள், இது போல் மேலேயும் கீழேயும் போட்டுருங்க. இது போட்டால் தான் நீங்கள் அடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம தைக்கும்போது விலகி போயிடும். பார்த்திங்களா, இது போல் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதை நல்லா கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரண்ட்டு ரெண்டுமே தைச்சிட்டோம். அதை கீறி விட்டு 2 பக்கம் வச்சு இப்போ கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடி பிசுரோடு மடித்து தைங்க. டபுள் தையல் அப்படியே மடித்து போட முடிஞ்சால் அப்படியே கூட போடுங்க. ஆனால் அப்படி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இது போல் மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு 2வது ஒரு மடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கிடைக்கும். பாருங்கள், இது போல் பொறுமையாக எடை விலகாமல் கரெக்டாக அந்த இடத்துல அந்த வி ஷேப் வருது. அந்த வி ஷேப் விலகாமல் கரெக்டாக பாருங்கள், அந்த எட்ஜில் நல்லா தையல் ரஃப் தையல் போட்டுருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போது நம்ம அதை அப்படியே திருப்பி அது மேலே இன்னொரு தையல் போட்டுடலாம். அந்த இன்னொரு தையல் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது போல் பொறுமையாகவே நீங்கள் போடுங்க. தையல் போட்டு அப்பப்போ அந்த நூல்கள்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அது முதல்ல ஒன்றுக்கு போட்டோம். இப்போது மறுபடியும் இன்னொரு பீஸுக்கும் நம்ம போட்டு ஊசி தையல் படிமான தையல் இப்போது போட்டு முடித்தாச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து இப்போது பேக் எடுப்போம். பேக் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டை அது அளவு வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், அது போல் கரெக்டாக வச்சுருங்க. அந்த ஆம்கோல் வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பார்த்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு அரைக்காட் போட்டுக்கிட்டு பாருங்கள், அரைக்காட் போட்டிருக்கு பார்த்திங்களா, ஒரு 2 இன்ச்சு இருக்கும். அது 1 இன்ச்சு உள்ள அப்படியே மடக்கி முதல்ல ஒரு தையல் போட்டுருங்க. இது போல் பொறுமையாக ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து 1 இன்ச்சு மடக்கி 2வது ஒரு தையல் அப்படி பொறுமையாக ஓரமாக வச்சு தையல் ஓரமாக போட்டுங்க. ஓரமாக போட்டு முடித்த பிறகு அதை அப்படியே திருப்பி நம்ம கீழே ஒரு தையல், இந்த தையல் போடும்போது படிமான தையல் போடும்போது நம்ம கீறி விட வேண்டியதில்லை. பின்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 2 தையல் கண்டிப்பாக போடணும். இப்போ பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு நல்லா பிடிச்சி ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணிடுங்க. நல்லா பண்ணும்போது தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் ரஃப் அடிச்சுக்குங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. அது டபுள் தையலாக போட்டுக்குங்க.
டபுள் தையலாக போட்டுட்டு டபுள் தையல் இறக்கும் போதும் டபுள் தையல் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் இருந்தால் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு ரஃப் அடித்து விட்டுருங்க. இது வந்து ஓவர்லாக் போட்டிருக்கு. போட்டுட்டு அப்படியே அதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஆம்கோல் சுற்றளவு கழுத்துக்கு நம்ம கை சுற்றளவுக்கும் நம்ம ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சில் நம்ம நீட்டாக ஒரு கிளாத்தை கட் பண்ணிப்போம். அது பைப்பிங் வச்சா நல்லா இருக்காது. அதனால் இது போல் பிசுறுலாம் இருந்தால் வெட்டி எடுத்துருங்க. முதல்ல பிசுறுலாம் வெட்டி எடுத்துட்டு இது போல் 1.5 இன்ச்சு ஒரு 2 துண்டு வெட்டிக்குங்க. இது வந்து பெரிய பண்ணா, அதனால் 2 துண்டு போதும். இது போல் கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துட்டு இப்போ 2 கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கங்க. ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ரஃப் அடிச்சுக்குங்க. இது போல் அடிச்சிட்டோமா. இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருங்க. நீட்டாக 1/4 இன்ச்சு மடித்து தைங்க. 1/4 இன்ச்சு மடித்து தைச்ச பிறகு நம்ம 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 1 இன்ச்சு கிடைக்கும். இது போல் அந்த சுற்றி அந்த கை வளைவுகள் வர இடத்துல கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சி அந்த வளைவுகள் வர்ற இடத்துல ஃபில்ட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3-4 ஃபில்ட்டு வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. அந்த வளைவு நல்லா வளைவு வர இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் வந்து பக்கம் வந்து பின்புறமாக திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு பாருங்கள், நம்ம அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டாண்ட ஒரு ஃபில்ட் ஒன்று வச்சுக்கோங்க. பின்னாடி கழுத்து பக்கமும் அந்த நல்லா வளைவு வர இடத்துல பாருங்கள் ஃபில்ட்டு வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 4-5 ஃபில்ட்டு வரும். நல்லா வளைவு வர இடத்துல வைக்கணும். அதுதான் எடுத்துட்டு மேலே படிமான தையல் போடுங்க. மேலே படிமான தையல் போட்டால் தான் நம்ம திருப்பி தைக்கும்போது ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம தையல் படிமான தையல் போட்டுட்டு அதை திருப்பி அப்படியே அந்த 1 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டெல்லாம் நல்லா வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஷோல்டரில் சின்ன ஒரு மடிப்பு மடித்து வைங்க. அப்போ தான் அங்கே நல்லா திரும்பும். இது போல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி இதுக்கும் ஒரு மேல் தையல் போட்டுருங்க, ஓரத்தையல். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா படிஞ்சு பிள்ளைங்க போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை அப்படியே மடித்து 2வது ஒரு தையல் போடுங்க. இப்போ நான் வந்து தைக்கிற வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணுற வீடியோ நான் போடுறேன். நம்ம எப்படி வந்து முதல்ல நம்ம கை சுற்றுக்கு போட்டோமோ அது போல் வளைவு வர இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இது போல் ஃபில்ட்டு வைக்கணும். அப்படி ஃபில்ட்டு வைக்கலைன்னா நம்ம கிராஸில் கட் பண்ணி எடுக்கணும். நம்மளுக்கு அந்தளவுக்கு கிராஸில்
துணி கிடைக்காது. அதனால் இது போல் தான் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிட்டு அதில் குறுக்காக வெட்டிட்டோம் பாருங்கள். அந்த ஷோல்டரில் இது போல் வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சு தையல் போடணும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வெட்டிக்கிட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு நீட்டு பீஸ் தைச்சிட்டோம். மடித்து தைச்சிட்டு பாருங்கள், தைச்சி முடித்தாச்சு. இப்போ சைடில் ஜாயின் பண்ணணும். சைடில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சை வச்சு நல்லா ரஃப் அடிச்சுக்குங்க. இதில் பிரிஞ்சிடும். ஏன்னா கோட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிச்சீருடைகள்லாம் தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள், ஒரு ட்ரெஸ்ஸு. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக டபுள் தையல் போடணும். நம்ம ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நல்லா ரஃப் அடிச்சிடணும். இது பாருங்கள், 2வது தையல். தையல் போட்டு அடுத்து ஒரு 3வது தையலும் போட்டு விட்ருங்க. தண்ணியில் போட்டால் வந்து துணி கொஞ்சம் சுருங்கிச்சுன்னா அடுத்து அவங்க ஒரு தையல் பிரித்து விடலாம். இல்லை பிள்ளைங்க கொஞ்சம் வெயிட் போட்டாலும் அதை பிரித்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக 3 தையல் போட்டால் ஆகணும். ஒரு தையலோடு விட்டுறாதீங்க. அந்த நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி அசிங்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடும் அதே மாதிரி தான் போடணும். இதுக்கு 3 தையல் போடுங்க. நான் இப்போ வந்து டிச்சிங் வீடியோ தான் போட்டிருக்கேன், எப்படி தைக்கணும் என்ன செய்யணும்னு. அடுத்து இதே கோட்டை வந்து கட்டிங் வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுக்கும் வந்து 3 தையல் போட்டுருங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நல்லா ரஃப் அடிச்சிடுங்க. இதுக்கும் 3 தையல் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். நீங்களாம் பிள்ளைகளுக்கு துணி எடுத்தால் நம்மளே வெட்டி தைச்சிடலாம். இது போல் 3 தையல் போட்டுருங்க. பார்த்தீங்களா, போட்டுட்டு சைட்லேயும் ஓவர்லாக் போட்டு விட்ருங்க. பிசுறு தெரியாமல் இருக்கும், பிசுறு வராது. ஏன்னா இதை நம்ம தினமும் சில பேர் வந்து 2 கோட்டு தைப்பாங்க, சில பேர் 1 கோட்டு மட்டும் தைப்பாங்க. அப்போ 1 கோட்டு இருந்தால் தினமும் துவைச்சி போடணும். பிசுறுலாம் அசிங்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கும் சைடில். அதனால் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக ஓவர்லாக் இல்லாதவங்க சைடில் ரஃப் அடித்து விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க கோட்டு. இது போல் நீங்களும் உறவுகளே தைச்சி பழகிக்குங்க. நம்ம வீட்டில் 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கோம். நம்மளே தைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கூலிகள் வந்து கம்மியாக ஆகும். இதுபோல் தைச்சி பயன்பெறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.